வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 கூடியவர் ராசியில் அமர்றாரு. குடும்ப வருமானம்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் 25, 26 தேதிகளில் சந்திரனும் உங்கள் ராசியில் உச்சரம் பெற்றார். முயற்சிகள் இந்த அமைப்புகளில் நீங்கள் எடுக்கலாம். குடும்பத்தாரனுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே 27, 28 ஆகிய தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைகிறாரு. இதுவும் ஒரு சாதகமான அமைப்பு தான். இங்கே குருவுடன் இணைவதுனால இங்கே உங்களுக்கு 3 உடையவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனுடன் இணைகிற இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் குடும்பத்தாருடன் ஒத்துழைப்பு இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளையவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது கடந்த வாரத்தில் பார்க்கும்போது உங்களுடைய சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சில நன்மைகளை செஞ்சார். அதே போல் கடந்த வாரத்தின் ஆரம்பமும் சரி முடிவும் சரி உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருந்ததுனால இப்போது சனியும் லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு அமைப்பில் தான் அமர்ந்திருக்கிறாரு. குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் 6, 8 மற்றும் 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். குருவை இப்போ ராகுவை குரு பார்வை செய்கிறாரு. தொழில் அமைப்புகளில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் வெற்றி பெறும். அதே போல் இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். சூரியனுடைய அமைப்பும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து இருக்கிறதுனால இப்போ வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான முடிவு உங்களுக்கு உண்டாகும். வெளிதூர அமைப்புகளில் ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ புதிதாக ஒரு மாற்றம் உண்டாகும். அதே போல் இப்போது புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகும். லோன் இது போன்ற அமைப்புகள்லாம் சேங்ஷன் ஆகும். அடுத்ததாக பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு முடிவு இப்போது உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் ரீதியில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக அந்த வாரம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய 7க்குடையவர் பார்த்தீங்கன்னா நீச்ச அமைப்பில் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இப்போது உங்களுடைய துணைவியின் மூலயமாகவும் துணைவியார் மூலயமாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அதை காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள். வெளியில் போகலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலான்னு சொல்லி பாருங்கள், ஒத்துக்குவாங்க. அதே போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரத்தில் வெளிப்பயணம் மேற்கொள்வதன் மூலமாக நன்மைகள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.